பொறியியல் கல்வி தொடர்பாக மாணவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள சிறப்பு நிபுணர்களுடன் நடைபெறும் நேர்காணலை வழங்குவோர் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ், பெருமாள்பட்டு, வேப்பம்பட்டு ரயில் நிலையம் அருகில். வெல்கம் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சந்தேகங்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. ரமேஷ் பாபு சார் நிறைய விஷயங்கள் கல்லூரியில ஜாயின் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது சொன்னார். ஸோ அது பிரகாரமா உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும் சார். அது வந்து நீங்க எந்த காலேஜ்ல ஒர்க் பண்றீங்க, உங்க நிறுவனங்களிலேயே உள்ளக்கூடிய பயிற்சி மற்றும் அந்த பிளேஸ்மெண்ட் ஒத்துழைப்பு இப்படிலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நீங்க உங்களுக்கே இவ்வளவு தெரியுதுன்னா உங்க காலேஜ் எப்படி இருக்கும்? ஸோ அதெல்லாம் எக்ஸைட்மெண்டா இருக்கு கேட்கணும்னு. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஸ்ரீராம் பொறியியல் கல்லூரி, ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ், அது எங்கே இருக்குன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் 5 minutes வாக்கில் காலேஜோட கேட் இருக்கு. ஜஸ்ட் 5 minutes வாக். அது வந்து பெருமாள்பட்டுங்கிறது அந்த ஏரியா பேர். இது வந்து இந்த காலேஜ் வந்து ஒரு கரெக்டாக 43 ஆண்டுகளுக்கு முன்னால் 1983 இந்த கல்லூரி தொகுப்பு ஆரம்பிக்கப்பட்டது. இது ஆரம்பித்தது யார் அப்படின்னா தேவராஜ் சார் அப்படிங்கிறவங்க. அவர் தான் அதோட வித்திட்டவர். எதுக்கு இந்த ஏரியாவில் வரணும்? அவர் வந்து இந்த ஏரியாவில் வந்து வரும்போது அவர் பார்க்குறாரு, இந்த நிலைமையை மாற்றணும், இந்த ஏரியாவை மாற்றணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு மாறிடுச்சு. 43 ஆண்டுகளில் இந்த நிலைமை மாறிவிட்டது. அது வந்து பல கல்லூரிகள் ஆரம்பித்தார். முதல் பாலிடெக்னிக் காலேஜ் ஒன்று ஆரம்பித்தார், அதுவும் ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன். அடுத்து இந்த இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், மெனி ஸ்கூல்ஸு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்து 32 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இது வந்து 1993 ஆரம்பிக்கப்பட்டது. இதில் வந்து த டே ஆஃப் இன்செப்ஷன், ஆரம்பத்தில் இருந்தே இந்த கல்லூரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் நல்லபடியாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட்டு, இந்த ஜாப் வாங்கி போனவங்க அலுமினைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ரேங்கிங்கில். இதுதான் இந்த காலேஜோட இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இருந்த அலுமினைஸ் ஒருத்தரையும் எடுத்து பார்த்தா எல்லாருமே வந்து ஒரு டாப் பொசிஷனில் இருக்க அவுட்ஸ்டாண்டிங் பீப்புளாக இருப்பாங்க. அதில் எல்லாரை பற்றியும் என்னால் சொல்ல முடியாது. 1-2 பேரை நான் சொல்கிறேன். நிறைய பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க, அப்ராட்ல ஃபாரின்ல வந்து பெரிய பெரிய பொசிஷன்லாம் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி மேடம்னு ஒருத்தங்க எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சாங்க. அவங்க வந்து இப்போ வந்து ஐஎஸ்ஆரோட ஒரு பெரிய சயின்டிஸ்ட். ஐசாக் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கு பெங்களூர்ல. அதுல வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து ஒரு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா அதுல வந்து பிரகாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய நீங்க வந்து மேலே போற சேட்டலைட்ஸ்ல நிறைய மிஷன்ஸ்ல வந்து ஒரு கீ பொசிஷனா இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுல வந்து 2000ல வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிக்கிறார். டாக்டர் கார்த்திகேயன் அப்படின்னு இருக்கிறாரு. அந்த டாக்டர் கார்த்திகேயன் என்ன பண்றாரு, மெக்கானிக்கல் இன்ஜினியர். நம்ம நினைப்போம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து பெரிய ஆளாக முடியுமா அப்படின்னு. அவர் வந்து இன்னைக்கு யாரா இருக்காருன்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கா, ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் பேங்க், அதோட இந்தியாவோட ஏஜிஎம்மா இருக்கிறாரு. அது சாஃப்ட்வேர் ஃபீல்டில் அது ஏஜிஎம்மா இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு கீ பொசிஷன்ல, ஒரு டாப் பொசிஷன்ல, அபெக்ஸ் பொசிஷன்ல இருக்கணும்னா அவங்க வந்து their contributions all counts above that. இதுக்கு ஆரிஜின் எங்கேருந்து வந்தாங்க, இன்ஜினியரிங் உங்களுக்கு எஜுகேஷன் யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தா ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ். அதில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த லோக்கல் நம்ம இந்த ஏரியாவில் காலேஜ் இருக்கிற லோக்கல் ஏரியாவில் இருக்க போலீஸ் இன்ஸ்பெக்டரே வந்து இந்த கல்லூரியோட மாணவர் தான். அதுக்கு மேலே ஒரு டிஜிபியாக ஒருத்தர் இருந்தவர் இருக்கிறாரு. இந்த மாதிரி பெரிய பெரிய பொசிஷனில் இருந்தவங்கலாம் வந்து இருக்கிறாங்க. அரசியலில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து யங்கஸ்ட் மேயர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மேடம் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் யங்கஸ்ட் மேயர்னா ஒரு மேடம் இருக்கிறாங்க. அவங்க வந்து தாம்பரம் தொகுதியில், தாம்பரம் கார்பரேஷனில் மேயராக இருக்கிறாங்க. அவங்களும் எங்கள் கல்வியை சார்ந்தவங்க தான். இப்போ வந்து இந்த காலேஜோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு எடுத்தோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் நான் சொன்னேன், ரிப்பீட்டடாக சொல்கிறது தான், ஒரு காலேஜை தேர்ந்தெடுக்கணும்னா அந்த மாவட்டத்தில் நீங்கள் பக்கத்துலேயே காலேஜை பாருங்கள், அதுலேயும் ரேங்கிங் இருக்கிற காலேஜாக பாருங்கன்னு தான் சொல்கிறேன். இந்த காலேஜ் ரேங்கிங் 2 பொசிஷனில் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் 2 பொசிஷனில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. அப்போது த பெஸ்ட் காலேஜ் டு சூஸ். இது எவ்வளோ வருஷமாக இருக்குது? 32 வருஷமாக இருக்கிற ஒரு பாரம்பரிய மிக்க கல்லூரி. இங்கே ஆசிரியர்கள் எப்படி இருக்கிறாங்க? எல்லாருமே நல்லா படித்தவங்க, நல்ல டீச்சிங்கில் வந்து அவ்வளோ டெலிவரபிள்ஸ் வந்து அந்த மாதிரி கொடுக்குறவங்க, அந்த மாதிரி நல்லா இருக்கிறாங்க. நல்ல பெஸ்ட்டு கோர்சஸ் எங்கள்கிட்ட இருக்குது. டோட்டலாக யூஜியில் ஒரு 8 கோர்ஸ் இருக்குது, பிஜியில் ஒரு 2 கோர்ஸ் இருக்குது. எது வேணும், எந்த கோர்ஸ் படிச்சுட்டு வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இருக்காது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நேரோவாக இருக்கிறதுலாம் நாங்கள் வச்சுக்க மாட்டோம். நாங்கள் வச்சுருக்கிறதெல்லாம் மெக்கானிக்கல் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ இருக்குது, சிஎஸ்சி இருக்குது, ஏடிஎஸ், ஏஎம்எல், சிஎஸ்பிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி கீ கோர்சஸ் மட்டும் தான் நாங்கள் வச்சுருப்போம். ஏஎம்எல்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம். அதே பிஜியில் போனோம்னா எம்இ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எம்இ இன் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ்,
இந்த மாதிரி கவுண்டபிள் கோர்சஸ் வி ஹேவ். ஸோ எல்லாத்துலேயுமே இண்டஸ்ட்ரி கனெக்டட், லாட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பில்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு காலேஜுக்கு பில்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளாஸ் ரூம் கரெக்டாக இருக்கா, இது எல்லாமே பழைய பில்டிங், எல்லாமே அந்த காலத்திலேயே வடிவமைத்து மாணவர்கள் இப்படிலாம் இருந்தால் தான் நல்லா படிப்பாங்கங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த கல்லூரியோட தாளாளர்கள் பண்ண ஒரு கல்லூரி. அது வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அதுலேயும் கம்ப்யூட்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எது லேட்டஸ்ட்டு கம்ப்யூட்டர்ஸ் வேணும். அதுலேயும் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க எத்தனை பேருக்கு எத்தனை கம்ப்யூட்டர் வேணும்னு. அப்போ அந்த கவுண்ட்டுக்கும் மேலே இது 1000 கம்ப்யூட்டர்ஸ் வேணுமா, இங்கே 1200 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி த பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ், லேப் ஃபெசிலிட்டிஸ், வெல் எக்யூப்டு லேபரேட்டரிஸ், இது எல்லாமே இங்கே இருக்குது. அதில் டீச்சர்ஸ் வந்து வெல் கமிட்டட், அவங்கள வந்து சொல்லவே தேவையில்லை. அந்த மாதிரி டெடிகேட்டட் டீச்சர்ஸ். Because of the dedication of the teachers only, this college is standing in the top ranking in the throughout Tamil Nadu. அதே நேரத்தில் வந்து மெரிட் ஸ்காலர்ஷிப். இந்த பசங்க வந்து என்னென்ன இந்த ஏரியா வந்து இந்த காலேஜ் ஆரம்பித்தவர் தேவராஜ் சார் வந்து என்ன பண்ணாங்க, இந்த பகுதி மக்களுக்கு ஏதோ உதவி பண்ணணும்னு நினைச்சாரு. அப்போ வந்து நிறைய மெரிட் ஸ்காலர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் முக்கியமாக வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த படிப்பு நாங்கள் வாங்குறதே கவர்மெண்ட் ஃபீஸ் தான். அந்த கவர்மெண்ட் ஃபீஸ்லேயும் கன்செஷன் கொடுக்குறாங்க. 150 மார்க்குக்கு மேலே 150 மார்க்குக்கு மேலே ஒருத்தர் வந்து கட் ஆஃப் வச்சுருக்கிறாங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50% கன்செஷன் கொடுத்துரும் டியூஷன் ஃபீஸில். அதுக்கு மேலே 180க்கு மேலே கட் ஆஃப் இருக்கா, அவங்க வந்து படிக்க முடியாத ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வர்றாங்களா, அந்த பேரண்ட்ஸ் ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்கா, அவங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்காங்க அந்த முடியாமல் இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருந்தால் கூட அவங்களுக்கு எல்லாமே வந்து உதவிகள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய மெரிட் ஸ்காலர்ஷிப் பேரில் நிறைய நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே இது மட்டும் பண்ணால் போதுமா, சாப்பாடு கொடுத்தா போதுமா, ஃபீஸை குறைக்க போதுமா, ஸ்கில் டெவலப் பண்ணணும், என்ஜினியரை பூர்த்தியாக கொண்டு வரணும். அப்போ வந்து பரிபூர்ணமாக ஒருத்தர் என்ஜினியராக வெளியில் வரணும்னா அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட், படிப்பு சொல்லி கொடுக்குறது டீச்சர் இருக்காங்க, அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் டாப்பில் இருக்குது. அதுக்கு மேலே என்ன வேணும், அந்த அவங்களுக்கு வந்து ஸ்கில் செட் வேணும். அந்த ஸ்கில் செட்டுக்கு தான் ஸ்கில் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ், நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் இன் கனெக்ஷன் வித் த இண்டஸ்ட்ரீஸ் வி ஹவ் எஸ்டாப்ளிஷ்டு. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறைய இருக்குது. இங்கே வந்து கேட்டியா அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர், கேட்டியா, டெல்மியா அப்படின்லாம் இருக்குது. அந்த டெல்மியா கேட்டியாங்கிறது என்னன்னா டெசோ சிஸ்டம், டெசால்ட் சிஸ்டம்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், டெசோ சிஸ்டம்னு சொல்லணும். அது ஃப்ரெஞ்சு கம்பெனியோட சாஃப்ட்வேர். அது யார் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ வந்து இந்தியா வந்து எக்கச்சக்கமான வலிமை மிக்க ஃப்ளைட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஃப்ளைட்டோட பேர் என்னன்னு தெரியுமா, ரஃபேல் அப்படிங்கிறது. ரஃபேல் அப்படிங்கிற ஃப்ளைட் வந்து டெசோ சிஸ்டத்தோட சார்ந்தது. அது ஒன் ஆஃப் த டாப் குளோபலி ரெப்யூட்டட் இண்டஸ்ட்ரி. அந்த ரஃபேல் எந்த கம்பெனிலேருந்து பண்ணாங்களோ அவங்க வந்து ப்ரீமியர் இன் மேக்கிங் சம் சாஃப்ட்வேர் டூல்ஸ், இந்த மாடலிங் அனாலிசிஸ்லாம் பண்ணுறதுல அந்த கேட்டியா டெல்மியாங்கிற டூல்ஸ் வந்து எங்ககிட்ட இருக்குது. அப்புறம் சிஸ்கோ அப்படிங்கிற உலகளாவிய ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த சிஸ்கோவோட கொலாபரேட் பண்ணி ஒரு லேபரேட்டரி நாங்கள் வச்சுருக்கோம். அந்த மாதிரி அது வந்து சர்டிஃபைடு ப்ரோக்ராம்ஸ்லாம் நாங்கள் நிறையா பண்ணுவோம். அதே மாதிரி ட்ரோன் கிளப் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். எதுக்கு ட்ரோன், இப்போ ரீசெண்டாக நம்ம பக்கத்து நாடோட ஒரு வார் நடந்தது. அந்த வாரில் வந்து மனித உயிரிழப்பை விட பொருள் சேதாரம் தான் அதிகமாக இருந்தது. யார் பக்கம், எதிர்த்து வந்த நாட்டுக்கு தான் பொருள் சேதாரம் அதிகம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த கம்மிங் அப் த மிசைல் டெக்னாலஜிஸ், கைடட் மிசைல் டெக்னாலஜிஸ், ஆன்டி மிசைல்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இல்லையா. அதில் இந்த ட்ரோன் டெக்னாலஜி இதெல்லாம் தான் இன்னைக்கு ப்ளே பண்ணுது. இன்றைக்கி இப்போ ட்ரோனோட அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி ட்ரோன்லேயே பைலட்டிங் லைசன்ஸ் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது. அந்த பைலட்டிங் லைசன்ஸ் யார் கொடுக்குறா, DGCA, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படின்னு ஒருத்தங்க கொடுக்குறாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா காலைல மார்னிங், இன்னைக்கு சாட்டர்டே, இன்னைக்கு மார்னிங் நியூஸில் என்ன சொன்னாங்க, அகமதாபாத்தில் இருக்கிற ஒரு ஃப்ளைட் வந்து உடஞ்சி போனதுக்கு காரணம், வெடித்ததுக்கு காரணம், கீழே தரை இறங்கியதற்கு காரணம் என்ன, பைலட் கிடையாது, அதுக்கு வந்து ஃபியூவல் கட் ஆகிடுச்சு, 2 என்ஜினுக்கு ஒரு ட்வின் என்ஜின்ஸில் ஃபியூவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறது யார் அப்படின்னா, அந்த பேக் பாக்ஸை அனலைஸ் பண்ணி சொல்கிற ஒரே ஒரு நிறுவனம் தான் DGCA. அவன் என்ன சொல்கிறான், எந்த ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்டும் ஒரு லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாது, இந்த பப்ளிக்கில் போய் நீ வந்து அதை கொண்டு போகக்கூடாது. அப்போ அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பைலட் வேணும். அந்த பைலட்டிங் லைசன்ஸ் கொடுக்குற நிறுவனம் அவங்க. அந்த பைலட்டிங் DGCA அப்ரூவ்டு பைலட்டிங் கோர்சஸ், ட்ரோன் கோர்சஸ் we are conducting. அப்போ அந்த மாதிரி கிளப்ஸ்னால் நிறைய இருக்குது. மியூசிக் கிளப் இருக்குது, ஃபோட்டோகிராஃபி கிளப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கிளப்ஸ் நம்ம கொடுக்குறப்போ பசங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட சேர்ந்து ஒரு அருமையான மேல் படிப்பு நாங்கள் கொடுக்குறதுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். படிப்பு மட்டுமே கிடையாது, படிக்கணும்னா கூட பையன் வந்து இந்த காலத்தில் மொபைல் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க.
மொபைல் ஃபோனை நோண்டாத, மொபைல் ஃபோன்லேயே ஆப்ஸ் டெவலப் பண்ணு, மொபைல் ஆப் டப் அப்படின்னு வச்சுருக்கிறோம், மொபைல் ஆப்ஸை டெவலப் பண்ணுங்க, அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இடிசி அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். இடிசிங்கிறது என்னென்னா ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் அப்படின்னு இருக்குது. அது என்ன பண்ணுவோம், யார் எல்லா பசங்களையும் திறமைகள் இருக்குது, அந்த திறமையை பயன்படுத்தி அவன் வந்து ஒரு தொழில் துவங்குறதுக்கு முன்னால் வரணும். அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எங்கேருந்து ஃபண்டு வாங்குறது, எப்படி அதை கொண்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் அப்படின்னு வச்சுருக்கோம். இதெல்லாம் இருக்கிறனால பசங்களை வந்து அதான் 3 விஷயத்துக்காக படிக்க வர்றாங்க. ஒன்று பிளேஸ்மெண்ட், செகண்ட் திங் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், த தேர்ட் ஒன் இஸ் த ஆண்டர்பிரினர்ஷிப். எல்லாத்துக்குமே நாங்கள் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த டாப் கம்பெனி எடுத்தாலும் எல்லா இடத்துலையுமே வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீக்க மர நிறைந்திருப்பாங்க. டாப் கம்பெனி இந்த குளோப் இந்த இடத்துல எடுத்தாலும் சரி, நம்ம இந்தியாவில் ஐஎஸ்ஆர்ஓ ராக்கெட் விடுறாங்கன்னா அதே வந்து நாசா அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் அமெரிக்காவில் இருக்கும், அங்கே போனாலும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி எங்கேயுமே நீக்க மர நிறைந்திற அளவுக்கு நாங்கள் வந்து பழமையான காலேஜ் நிறைய நல்லா எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டாண்டர்ட் நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற பசங்க அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்கில் இப்போ வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் 2வது இடத்துல இருக்கிற ஒரு அருமையான கல்லூரி, டெடிகேட்டட் டீச்சர்ஸ், த பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் இருக்கிற ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கலாம்ங்கிறது என்னோட கருத்து. சூப்பர் சார். உண்மையாகவே நீங்கள் பேசுறதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு காலேஜ் எப்படி இருக்கும்னு யோசிச்சேன். பட் உங்கள் காலேஜோடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்து வெரி ஷாக். உண்மையாகவே தமிழ்நாடு மட்டும் ஆல் ஓவர் இந்தியாவிலையும் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு சின்ன ஒரு சந்தேகம் சார், அதாவது இப்போ நீங்கள் காலேஜ் நேம் சொல்லியிருக்கீங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கோடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, எந்த காலேஜ் கோடை நாங்கள் அங்கே போயிட்டு நாங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். எஸ், டிஎன்இஏ கவுன்சிலிங் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. 115 இதுதான் எங்களோட காலேஜ். இப்போது நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது ஒரே பேரில் 2-3 காலேஜ் கூட இருக்கும், ஒரே பகுதியில் 2-3 காலேஜ் இருக்கும். இந்த பகுதி காலேஜ் அப்படின்லாம் தப்பாக தேர்ந்தெடுக்க தேவையில்லை. கோடு 1115 115 காலேஜ் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ். நான் வந்து மாணவர்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன், இந்த பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், வந்து பாருங்கள், காலேஜோட அருமையை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் இருக்கிற பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்டு நல்ல ஒரு காலேஜில் நீங்கள் உங்கள் குழந்தைகளை படிக்க வைங்க. மாணவர்களும் விரும்பி வாங்க. உங்களுக்கு படிப்போடு சேர்ந்த பல திறன் நாங்கள் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் அடுத்த லெவலுக்கு வந்து போகிறதுக்கு குவாலிட்டியோட மேலே கொண்டு போகுங்கிறதுல நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். தேங்க்யூ சார். எவ்வளவோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரை உண்டு பண்ணுற ஒரு ப்ரோக்ராமாக இந்த ப்ரோக்ராம் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ மாற்றங்கள் மாறினாலும் என்றும் மாறாத நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் மற்றும் டாக்டர் ரமேஷ் பாபு. தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot.